You are watching Grace Television. Praise the Lord. கிரேஸ் டிவி நேயர்களுக்கு டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் ஒரு விஷயமும் உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கால வேளையில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கொடுக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு உற்சாகமாகவும் பலனாகவும் மகிமையாக இருப்பதாக என்று ஜெபித்து கொண்டு இந்த கால நேரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் வசனம் அங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனியன் சாப்டர் 1 verse 10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதையே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறீர்கள். இங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு, ஆண்டவராய் இயேசு இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் முன்பதாகவே மெசேஜில் பார்த்துருக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளவே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி. ஆனால் பரலோகத்தில் நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆவியாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு மகிமையின் சரீரத்தில் ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். அந்த சரீரத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வசனத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை ஆண்டவராய் இயேசுவே தம்முடைய வாயினால் சொல்லியிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில், பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அண்ட சராசங்களையும் படைத்த சகலத்தையும் பரிபாலிக்கக்கூடிய அந்த பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில், ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட், பிதாவினுடைய வலது பார்சம். அந்த எப்போ பாருங்க, ஒரு மந்திரி இருக்கிறார், ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பெரிய அதிகாரி இருக்கும்போது அவருக்கு ரைட் ஹேண்டில் ஒருத்தர் இருப்பார் என்று சொன்னால், இஸ் ஹேவிங் த சேம் கைண்ட் ஆஃப் ஈக்குவல் பவர், ஈக்குவல் டிக்னிட்டி. அந்த ஒரே விதமான அதிகாரத்தை எடுத்து காட்டுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரைட் ஹேண்டுப்பா அந்த மனிதனுக்கு, அவர் சொன்ன அந்த வேலை நடக்கும். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பிரதான ஆசாரியர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க, நான் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சல், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் எங்கே இருக்க போகிறார்? மனுஷனாக வந்தார், மனுஷனாக வந்து சிலுவையில் மரிக்க போகிறாரு. அப்போ பிரதான ஆசாரம் கேட்குறாங்க, நீ தேவகுமாரனா, நீ மேசையாவா என்று சொல்லும்போதோ ஆண்டவராய் இயேசு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் பார்க்க வைங்கோ, நான் பிதாவினுடைய சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறதையும் மேகங்களின் மேல் நான் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். என்ன செய்கிறாரு? பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து என்ன செய்கிறார்? ரைட் ஹேண்ட் ஆஃப் காட்ல பாருங்கள், ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வருகிறது. என்ன செய்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சல் இருக்கிறார். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது பாருங்களேன், 34ஆம் வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர். பாருங்களேன், மரித்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சீஷருங்க பார்த்துனுக்கிறாங்க, ஒரு மேகம் அவரை மேலே கொண்டு போகிறது. எங்கே போகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இஸ் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் த ஃபாதர். என்ன செய்கிறார்? அங்கே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமன்ஸ் 8:34 சொல்லுது, உனக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காக பிதாவுக்கு முன்பாக வலது பார்சத்தில் ஆண்டவராய் இயேசு பரிந்து பேசுகிறார். பிதாவே, இந்த மகனை மன்னியும். இப்போ இந்த யாராவது ஒரு மனுஷன் தவறு செய்தான்னாக்கா உடனடியாக சாத்தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க குற்றப்படுத்துவோம், அக்யூஸ் பண்ணுவான். இந்த மனுஷன் இப்படி தவறு செய்தான், அந்த யோபை பற்றி போய் ஆண்டர்கிட்ட அக்யூஸ் பண்ணுறான். அப்போ ஆண்டர் சொல்கிறாரு, பாருங்கள், இயேசுப்பா பிதா கிட்ட என்ன சொல்கிறாரு? பிதாவே, இந்த ரத்தம் இந்த மகனுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய விலையேற பெற்ற ரத்தம், இது நான் அவனுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அவனுடைய பாவங்களெல்லாம்
மன்னிப்பதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் பிதாவே. இந்த ரத்தத்தினால் அவனுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசுவின் ரத்தத்தினால நாம் ஜெயிக்க முடியும். உனக்காக எனக்காக எந்த ஊழியக்காரும் இரவும் பகலும் ஜெபிக்க முடியாதுங்க. நான் ஜெபிக்க முடியாது. நம்ம எல்லாரும் கூட பார்க்கும்போது தூங்கிடுறோம், ஏதோ ஒரு வேலையில் செய்கிறோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் உங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு தான். பிதாவுக்கு முன்னால் நின்று, பிதாவே இதோ இந்த மனிதனுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக ஜெபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். ஏன் அந்த இடத்துல இருக்கிறார்? எபிரேயர் 1 நீங்கள் கேட்கலாம், பிரதர் இயேசுவானவர் ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர், பிதானுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். சரி, நமக்காக ஜெபிக்கிறார், வேற என்ன செய்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதை குறித்து அந்த ஆத்தர் எழுதும்போது சொல்றார் பாருங்க. எபிரேயர் 1 Hebrews chapter 1 and verse 8, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்படியே சொல்லிட்டு பாருங்க 13 Hebrews chapter 1 verse 13, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களுக்கு யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டோ? பாருங்களேன், இங்க ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். பார்த்தீங்களா, இயேசுவானவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் எதுக்கு அமர்ந்திருக்கிறார்? சத்துருக்களை, தேவனுக்குடைய சத்துருக்களை, பிசாசானவனை அவர் காலின் கீழே மிதித்து போடுவதற்கா உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் ஆண்டு எல்லா சத்துரு இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் எரிஞ்சு போகும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் எல்லா சத்துருக்களும் விழுந்து போவார்கள். அது விழுந்து போகிற வரைக்கும் அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் நமக்காக இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக சாத்தான் எத்தனையோ காரியங்களை செய்வான். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பைபிள் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். சத்துரு ஒரு வழியாக 7 வழியாக ஓடிப்பான். வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை வந்த வழியை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசுனுடைய பாதத்துக்குள்ள எல்லா சத்துருக்களும் கீழே பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஸோ முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் இயேசு சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறார். இஸ் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். இரண்டாவது எதுக்காக இருக்கிறார்? நமக்காக பரிந்து பேச, டு ப்ரே ஃபார் அஸ் as a high priest. எபிரேயர் 8 நினைக்கிற பாருங்க, எபிரேயரில் கூட அது வசனம் வருது. 8 மேற் சொல்லியவைகளில் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்திலே வலது பார்சத்தில் உட்கார்ந்தவராய். பாருங்களேன், பிதாவினுடைய மெஜஸ்டிக், அதாவது அந்த ஒருவரும் காணக்கூடாத அந்த இறைவன், யாரும் பிதா கிட்ட போக முடியாத அந்த இடத்துல அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் மகத்துவமானுடைய ரைட் ஹேண்டில் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, உனக்காக உன் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போட உன் இயேசு உனக்காக பிதாவுடைய வலது பார்சல் இருக்கிறார். இஸ் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் பவர். அது வலது பார்சல்ன்றது தேவனுடைய வல்லமையை எடுத்து காட்டுகிறது. பாருங்கள், லூக்கா 22:69 கூட இந்த காஸ்பிள்ஸில் எல்லா இடத்துலையும் ஆண்டவராகிய இயேசு மென்ஷன் பண்ணுற ஒரு வார்த்தை, லூக் 22 and verses வாசிக்கலாம் 69 சொல்கிறாருங்க, இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார். சர்வ வல்லமை, இட் இஸ் அ பவர்ஃபுல், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பவர், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பவர். பாருங்கள், அப்போஸ்தலர்ல 7 ஸ்தேவான் என்ற ஒரு பெரிய தேவ மனுஷன் அங்கே பிரசங்கம் பண்ணுறார். யூதர்களுக்கு பிரசங்கம் செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து அடிக்க வராங்க. அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்கள், அப்போஸ்தலர் 7:55 ஆக்ட்ஸ் chapter 7 and verse 55, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான். பாருங்க, ஸ்தேவான் மரிக்க போகிறான், ஜனங்கள்லாம் கல்லெடுத்து அவனை அடிக்க போகிறாங்க. ஆனால் அவன் பார்க்குறான், இதோ வானம் எனக்கு திறந்திருக்குது, என் ஆண்டவராக இயேசு பிதாவினுடைய தேவனுடைய வலது பார்சத்தில். பாருங்க, அங்கே அவன் தேவனை பார்க்கவில்லை,
ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். பாருங்க, ஒருவரும் தேவனை கண்டதில்லை, ஒரே பிரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார். நாம் பரலோகத்தில் பார்க்க போகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. பாருங்க, அந்த பிதாவாகிய தேவனை தரிசிப்பது கர்த்தராய் இயேசுவின் மூலமாகவே. அப்போ இங்க சொல்றார், தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன். I see Christ standing at the right hand of the Father. பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று ஸ்தேவான் மரிக்கும்போது அவனை கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அவனுக்கு வானம் திறக்கப்படுது, இயேசுவானவரை பார்க்கிறான். இட் இஸ் a place of majesty என்று எபிரேயர் 1:3 பிதாவுடைய வலது பார்சம் என்பது அது ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு இடம், அல்லது ஒரு ராஜரீகமான ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல தான் நம்மையும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு போக போறார். எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இயேசு கிறிஸ்து யார்? பிதாவினுடைய மகிமை. அப்புறம் அவருடைய தன்மையின் சொரூபம், இமேஜ் ஆஃப் காட் இஸ் கிரைஸ்ட். சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால தாங்குறார். எல்லாவற்றையும் இந்த உலகங்களெல்லாம் அவருடைய வேர்ட்னால, வார்த்தைனால ஆண்டவர் தாங்குறார். தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு போனார். இப்பேர் பெற்ற ஆண்டவர் அவரே பாவ நிவாரணம் செய்வதற்காக பூமிக்கு வந்து இரத்தத்தை சிந்தினார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், உன்னதமானுடைய மகத்துவமானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இட் இஸ் a place of majesty, it's a place of authority என்று 1 பேதுரு 3:22 நாம் வாசிக்கிறோம். 1 Peter chapter 3:32 அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பிரியமானே, அந்த பிளேஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்னா பெரிய பவர்ஃபுல்ல, அந்த அவருக்கு அதிகாரங்களும் வல்லமைகளுக்கும் தேவதூதர்களும் அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர், 1000 ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க, கோடிக்கணக்கான ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாருங்க, அவர் பார்க்குறாரு, தேவதூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போங்கன்றார். இப்படின்றார், போதும் 10,000 ஜெபம் கேட்கப்பட்டதான். ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்குது. பிரியமானே, நான் முடித்து விடுகிறேன். எபேசியர் 2:அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிசியன்ஸ் chapter 2:7 சொல்கிறாரு, கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவர் இயேசு நம்மளை என்ன பண்ணாராம், அந்த உன்னதம் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டார். அவர் ஸ்பிரிட் இஸ் ஆல்ரெடி இன் ஹெவன். நம்முடைய ஆவி ஆத்மா ஆண்டவர் உள்ள சரீரம் தான் இங்கே இருக்குது. நம்ம விஆர் தேவனோடு கூட அந்த வலது பார்சலில் வீட்டிருக்கிறோம். அங்கே அவருடைய ரத்தம் இருக்குது நமக்காக பரிந்து பேசுவதற்காக. கடைசியாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சல் இருக்கிறவர் நம்மையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். சரி, நம்ம என்ன செய்யணும்? கொலோசியர் 3:1 வாசித்து நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கு இடத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானதையே நாடுங்கள். ஸோ கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் தேடணும்? உனக்காக பரலோகத்தில் ஒருத்தர் வீட்டிருக்கிறார். அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்துட்டார். அவர் வருவதையே நாங்கள் எதிர்பார்க்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்போ உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவானர் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறவராய் மேகங்கள் மேல் வருகிறதை நாங்கள் காண, அந்த வல்லமையுள்ள ஸ்தானத்தில் அந்த மகத்துவமானுடைய வலது பார்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய எல்லா அந்த சத்துருக்களை அவருடைய காலில் கீழே ஆண்டவரே அப்பா மிதித்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போவோம். ஆண்டவரே, சர்வ வல்லவர் தாமே எங்களுக்கு சொந்தமானபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வலது பார்சல் இருக்கிற பிதாவினுடைய வலது பார்சல் இருக்கிறவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா உம்முடையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம். உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கட்டும். இந்த மெசேஜ் கேட்குற ஒவ்வொருத்தரோடு நீர் இடைப்படுங்க. அவங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா சத்துருக்களை பாதுபடியாக்கி போடுகிறோம். எங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா சத்துருக்களும் பாதுபடியாக்கி போட்டு வெற்றியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து கிருபை இரக்கத்தையும் சமாதானத்தை கொடுப்பாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.